வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டிலே மசாலையை அரைக்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். இங்கே நான் 800 கிராம்ஸ்க்கு மட்டன் எடுத்திருக்கேன். ஒரு கட்டு மல்லி இலை, 2 கப்பு பாஸ்மதி அரிசி, அதை நான் அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் நெய், தேவையான அளவு எண்ணெய். இங்கே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு நல்ல பழுத்த தக்காளி, அதை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் முழுமல்லி, 6 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1 ஜாவித்ரி, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 1 கட்டு புதினா இலை. இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். குக்கரில் இறைச்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சள் தூள், ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது, கொஞ்சம் உப்பு, இது கூடவே இறைச்சி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். நான் மட்டன் வேவறதுக்கு 8 விசில் விட்டுருக்கேன். மட்டன் குக் ஆகட்டும். இப்போ நம்ம இந்த கரம் மசாலாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். அது ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை அரைச்சி நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் வெந்துருச்சு. நான் பிரியாணியை ரைஸ் குக்கரில் பண்ணுறேன். இப்போ நான் ரைஸ் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், எண்ணெயும் நல்லா சூடாகி நெய்யும் உருகிட்டு, இப்போ நம்ம கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்து அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வதக்கிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம்.
வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி மசிஞ்சு வந்திருக்கணும். இப்போ மிச்சம் இருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கரம் மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். அதை இந்த வெங்காயத்தோட தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் அரிசியை சேர்த்துருக்கேன். அரிசியை இந்த மசாலையில் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ புதினா இலையையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நான் மிளகாய் பொடியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன்லேயே உப்பு சேர்த்துருக்கிறனால இப்போக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை இந்த ரைஸோட சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் கிளறிட்டு இப்போ மட்டன் சூப் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம சூப்பு சேர்த்துக்கணும். நான் இப்போ அந்த மட்டன் சூப்பை சேர்க்குறேன். நான் 2 கப்பு அரிசி எடுத்தனால 3 கப்பு சூப்பை சேர்க்குறேன். எனக்கு கரெக்டாக இந்த கப்பு அளவுக்கு 3 கப்பு மட்டன் சூப் வந்திருக்கு. உங்களுக்கு மட்டன் சூப் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடைசியாக உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தது. இப்போ ரைஸ் குக்கரை மூடி வச்சிடலாம். பிரியாணி தயாராகிடுச்சு. வீட்டிலே அரைச்ச மசாலானால பிரியாணி ரொம்பவே மணமாக இருக்குது. நம்ம இப்போ ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்க, அரிசி எதுவும் உடையாமல் இருக்குது.
மட்டனும் நல்லாவே வெந்திருக்கு, ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.